வெல்கம் டு கிரிக் டைம் 2.0. இந்த வீடியோவில் நம்ம மேட்ச் நம்பர் 33 பஞ்சாப் விசஸ் மும்பையோட ரிவ்யூவை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டு டீமுமே நல்லா த்ரில்லிங்காக கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா மும்பையோட பவுலிங் கொஞ்சம் சொதப்புனால தான் கடைசி வரையும் போச்சு. இல்லைன்னா மேட்ச் முடிச்சிருக்கலாம். சூரியகுமார் யாதவோட அடி இந்த மேட்ச்சை டிஃபைன் பண்ணிச்சு சொல்லலாம். ரோஹித் சர்மா ஸ்டார்டிங்கில் 36 ரன்ஸ் அடித்தார். அது அடித்ததால தான் கொஞ்சம் ஸ்கோர் பெருசாக ஆரம்பிச்சிது. சூரியகுமார் யாதவ் ஒரு டக் ஆகிட்டு அடுத்த மேட்ச் 72 ரன்ஸ் அடிக்கிறாரு. ஸோ நல்ல பேக்லேயே நிறைய அவரோட ட்ரெடிஷ்னல் ஷாட்ஸ்லாம் ஆடினார். அதுக்கப்புறம் திலக் வர்மா அவரோட பங்கஜ் குவைக் கேமி ஆடிட்டு போனார். சாம் கரன் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ கேப்டனாக அவரோட வேலையை கச்சிதமாக பண்ணிட்டு வர்றாரு. ஆனால் பேட்டிங்கில் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து ஹர்ஷல் பட்டேல் அவர் எடுத்த 2 விக்கெட் ஸ்லோவர் பண்ணல நல்லா ஃபாஸ்ட்டாக போட்டுருந்தாரு. இன்னொன்று 1 விக்கெட்டு ஸ்லோவர் பண்ணல எடுத்து மேட்சை 193ல் ஆக்குனாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. பஞ்சாப் பேட்டிங்க்கு போவோம். பஞ்சாபோட டாப் 4 கேவலமாக விட்டதுக்கப்புறம் சஷாங்க் சிங்கும் ஜிதேஷ் சர்மாவும் நின்னாங்க. சஷாங்க்லேருந்து ஒரு 32 ரன்ஸ் அடித்தார். ஜிதேஷ் ஒரு குயிக்காக 10 ரன்ஸ் அடித்தாலும் பட் அது யூஸ்லெஸ் தான். பட் அதுக்கப்புறம் வந்தார் அசுதோஷ் சர்மா. அவரால் தான் மேட்ச் கொஞ்சம் கிட்ட வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஸ்லோ ஆரம்பித்தார். பட் அதுக்கப்புறம் இந்த 82 ரன்ஸ் அடித்தார். ஸோ அவரோட அடித்தடி பும்ராவை 6 அடிக்கிற அளவுக்கு திறமை இருக்குங்க. கோச்சையே வெளுத்துட்டாரு. கோபாலனா அவர் அடிக்கவே இல்லை. ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கான். ஹர்ப்ரீத் பார் ஒரு டாப்லெஸ் பேட்டராக ஆடினார். டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு 6 ஒரு 4லாம் அடிச்சுட்டு இருந்தார். ஸோ அவங்க இருந்த வரைக்கும் மேட்ச் இருந்துச்சு. சஷாங்க் சிங் இருந்தால் இந்த மேட்ச்சை பஞ்சாப் ஜெயிச்சிருக்கலாம். அப்புறம் ஜஸ்பிரித் பும்ரா ஒரு 3 விக்கெட் ஆள் எடுத்தார். ஆனால் அவர் 21 ரன்ஸ் கொடுத்தாரு. இனிஷியலாக 2 விக்கெட் எடுத்து கோச்சிங் சேர்ந்து செம்மையாக எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. பும்ரா அந்த டெத் ஓவரில் யூஸ் பண்ணது நல்ல விஷயம். பட் 16th ஓவரை முடிச்சிட்டாங்க. ஜெரால்ட் கோச்சி ரொம்ப ரன்னுக்கு போனாலும் எப்படியோ அந்த மேட்ச்சில் கடைசி வச்சு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டார். ஸோ மேட்ச் ஸ்கோர் இதுதான். 192-7 மும்பை இந்தியன்ஸ் வந்தாங்க 183க்கு பஞ்சாப் கிங்ஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கிரிக் டைம் 2.0. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.